Hello viewers, welcome to City Car Trainers, personalized car training services. Viewers, today we have a trainee in our academy. Our own பண்ணிருக்கிற vehicle Toyota Glance automatic transmission vehicle. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ரிவர்ஸ் பர்பெண்டிகுலர் பார்க்கிங் கான்செப்ட். நான் பக்கத்தில் உட்காரல, எந்த கண்ட்ரோல்ஸும் என்கிட்ட கிடையாது. அவர் இதை இண்டிவிஜுவலாக இந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. மோர் தென் 5 hours ஆஃப் ட்ரைனிங் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு நான் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ரிவர்ஸ் பார்க்கிங் பொறுத்த மட்டும் வெஹிக்கிளை முதல்ல க்ளோஸராக அலைன் பண்ணணும். அவரோட வெஹிக்கிளோடைய சி பில்லர், அதாவது லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் த வெஹிக்கிள் மஸ்ட் பி ஈக்குவல் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட். அண்ட் ரிவர்ஸ் பொறுத்த மட்டும் நம்ம எந்த டேரக்ஷனில் திருப்புறோமோ வெஹிக்கிள் வந்து அந்த சைடில் மூவ் ஆகும். அவருக்கு பார்க்கிங் லெஃப்ட்டில் இருக்கிறதுனால கம்ப்ளீட் லெஃப்ட்டு. ரிவர்ஸோட எக்ஸ்டென்ட் ஸ்பேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் நமக்கு ரன்வே ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆன் தி ரோட்டில் இந்த மாதிரி வெஹிக்கிள் பார்க் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால் வந்து வெஹிக்கிளை ஃபுல்லாக அலைன் பண்ண முடியாது. 2 to 3 adjustments நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் டர்னிங் கம்ப்ளீட் ரைட், மூவ் எக்ஸ்டெண்ட் டு த ஃபார்வர்ட், அகைன் கம்ப்ளீட் லெஃப்ட், கோ ரிவர்ஸ். இந்த ஸ்டெப்ஸை அவர் ஃபாலோ பண்ணும்போது வெஹிக்கிள் வந்து அவரோட பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். நம்ம பிகினர்ஸ் கிட்ட நம்ம சொல்கிறது, பிஃபோர் என்டரிங் இன் டு த பார்க்கிங் ஏரியா வி ஹவ் டு அலைன் த வெஹிக்கிள் ஸ்ட்ரெயிட் ஆன் த ரன்வே, தென் ஒன்லி யூ ஹவ் டு என்டர். நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு லெஃப்ட் ரைட்டு திருப்பக்கூடாது. அப்படி திருப்பினோன்னா நம்மளோட ரியர் போர்ஷனோ ஒரு ஃப்ரண்ட் போர்ஷனோ ஆஃப் த வெஹிக்கிள் ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் ஹிட்டிங் த கேட்ஸ் ஆர் த பில்லர். அதனால் எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயே தான் அலைன் பண்ணணும். நம்ம ட்ரைனிங்கிட்ட நான் மெயினாக சொல்லியிருக்கிறது, உங்களோட பார்க்கிங் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் எந்த வெஹிக்கிளும் ப்ளேஸ் பண்ண விடாதீங்க. அப்படியே அவங்க ப்ளேஸ் பண்ணால் கூட அவங்க கொஞ்சம் அந்த சைடு எக்ஸ்டெண்டாக ப்ளேஸ் பண்ணாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ரன்வே ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ வெஹிக்கிளை வந்து ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணியிருக்காரு. இந்த பாயிண்டில் அவர் வந்து லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த சைடில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் திருப்பணும். மோரோவர் அவர் ஸ்லோப்பை ஹேண்டில் பண்ணணும். அவரோட வெஹிக்கிளில் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்லோப்பில் வெஹிக்கிள் நிற்கும் போது பிரேக்கை ஹார்டாக ப்ரெஸ் பண்ணார் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ஒரு 5 secondsக்கு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்கும். அந்த சமயத்தில் அவர் லிட்டில் பிட் ஆஃப் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு வெஹிக்கிளை பின்னாடி கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வரும்போது ஆக்சிலேட்டர் ப்ரெஷர் வந்து 5% கண்ட்ரோல்டாக தான் மேலே ஏற்றணும். கொஞ்சம் ஸ்விங்கில் வந்தால் கூட வெஹிக்கிள் வந்து எனார்ம் ஸ்பீடில் வந்துடும். இந்த இடத்துல அவர் உள்ளே வந்திருக்காரு. வரும்போது ரியர் போர்ஷன் வந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் க்ளோஸ் ஆகும், ரைட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அகைன் இஸ் அலைனிங் த வெஹிக்கிள், மூவிங் ஆன் த ஃப்ரண்ட். அப்படி ஃப்ரண்ட்டில் போயிட்டு லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் பார்க்கணும். ஓரளவுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துடலாம். அகைன் வெஹிக்கிள் இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸ்டீரிங் வந்து ஜென்டலாக ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மெயினாக அவரோட வெஹிக்கிள் அவர் கேமராவை டிபெண்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் கேமரா பொறுத்த மட்டும் ஸ்ட்ரெயிட் அலைனில் இருக்கிறத வியூ மட்டும் தான் அது காமிக்கும். நமக்கு சைடில் இருக்கிற பில்லர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம லெஃப்ட் மிரர் ரைட் மிரரில் பார்த்தா தான் தெரியும். இந்த இடத்துல லிட்டில் பீஸ் ஆஃப் ஆக்சிலேட்டர் கிராஜுவலாக பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரெஷரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிலேட்டரில் அந்த ப்ரெஷர்லேயே கொண்டு வந்துடுறாரு உள்ள. பிகினர்ஸ்க்கு எப்பயுமே ரிவர்ஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பை ஹேண்டில் பண்ணும்போது வெஹிக்கிள் எங்கே ஸ்பீடாக வந்து இடிச்சிட போதும்னு ஒரு பயம் இருக்கும். நம்ம கரெக்டாக அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை ஹேண்டில் பண்ணிட்டோம், ஆக்சிலேட்டரோட அந்த பாயிண்டில் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான ஸ்லோப்புமே நம்ம வந்து கிராஜுவலாக உள்ள வெஹிக்கிளை கொண்டு போயிடலாம். பார்ட் நம்பர் 2, டேக்கிங் அவுட் த வெஹிக்கிள் ஃப்ரம் த பார்க்கிங் ஸ்லாட். இந்த இடத்துல வெஹிக்கிளை வெளியில் எடுக்கும்போது என்ன கான்செப்ட்னா, நம்ம வெஹிக்கிளோட பாதி பாடி வந்து இந்த கேட்டோட விளிம்பை தாண்டணும். அதாவது நம்ம வெஹிக்கிளோட பி பில்லர் மஸ்ட் கிராஸ் த கேட். லெஃப்ட் எடுத்தாலும் சரி, ரைட் எடுத்தாலும் சரி, பாதி பாடி தாண்டறதுக்கு முன்னாடி நம்ம திருப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன் திரும்பிடும், பட் ரியர் போர்ஷன் கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ கம்ப்ளீட்டாக ரைட்டு திருப்பி இருக்காரு. அப்படி ரைட்டு திருப்பும்போது அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ரைட் மிரரில் இருக்கணும், அந்த கேட் எங்கே ஹிட் ஆகுதான்ட்டு. இன்கேஸ் அந்த கேட்டுக்கு க்ளோஸாக போகிற மாதிரி இருந்தால் வெஹிக்கிளை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங் அலைன் பண்ணணும். இப்போ இந்த வாட்டி கம்மிங் ஃப்ரம் திஸ் சைட், இப்போ அவருக்கு பார்க்கிங் வந்து ரைட் சைடில் இருக்குது. ரைட்டில் இருக்கும்போது அகெயின் த சேம் சி பில்லர். இந்த வாட்டி வந்து அவர் ரைட்டில் திருப்புவார். பிகாஸ் பார்க்கிங் ரைட்டில் இருக்கிறதுனால ரியர் போர்ஷன் ரைட்டில் மூவ் ஆகணும். அகெயின் இந்த எக்ஸ்டெண்ட் பாயிண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆப்போசிட் சைட் மூவ் ஃபார்வர்ட், அலைன் இந்த வெஹிக்கிள் ஸ்ட்ரெயிட். ரிவர்ஸ் பொறுத்த மட்டும் பேசிக் தியரி என்ன அப்படின்னா, வைல் கம்மிங் இன் ரிவர்ஸ் நமக்கு வந்து லெஃப்ட்டில் ஆப்ஸ்டக்கிள் இருந்தால் we have to turn right straight again left. நமக்கு ரைட்டில் ஆப்ஸ்டக்கிள் இருந்தால் we have to turn left straight again right. இந்த அலைன்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து ரன்வேலே பண்ணிட்டு தான் உள்ளே வரணுமே தவிர உள்ளுக்குள்ளே வந்து நம்ம பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற பிகினர்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து தனியாக ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ்க்கே சம்டைம்ஸ் வந்து பார்க்கிங்கில் ப்ராப்ளம்ஸ் வரும். சார் நான் ஸ்ட்ரைட் ரோடு மெயின் ரோடாக நல்லா ஓட்டிடுறேன், பட் ஆனால் எனக்கு இந்த பார்க்கிங் தான் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வீடியோ வந்து நம்ம மெயினாக போட்டிருக்கிற பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு பிகினராக இருந்தால் கூட எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் அண்ட் மெத்தடாலஜி வச்சு அவங்களால ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்றதை காமிக்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இதை பார்த்து யாராலையுமே கற்றுக்க முடியாது. பிகாஸ் இதில் இருக்கிற சினாரியோ வேறு, நீங்கள் பார்க் பண்ணுற ப்ராக்டிக்கல் சினாரியோ வேறு மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே டிஃப்ரென்சஸ் இருக்கும்.
அதனால் ப்ராப்பராக டிரைவிங் நாலேஜ் தெரிஞ்சவங்கள பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி க்ரூஷியலான பார்க்கிங்லாம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது பெட்டர் ஐடியா. உங்ககிட்ட கார் இருந்தது அப்படின்னா உங்களோட லொக்கேஷனில் வந்து உங்கள் காரில் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட கார் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு MPV செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் கற்றுக்கலாம். சமீபமாக எல்லாருமே வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க டியூ டு ஹெவி டிராஃபிக் ஆன் தி சிட்டி. ஸோ ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் வைஸ் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வராது. நம்ம கரெக்டாக ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா மைலேஜும் நல்லாவே கொடுக்கும். இந்த இடத்துல ஆஸ் எ ட்ரெயினியாக அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. யூ ஓன்ட் பிலீவ், டிரைவிங் ஸ்கூல் முடிச்சுட்டு டேரெக்டாக அவரோட ஓன் வெஹிக்கிளில் தான் அவர் கற்றுருக்காரு. அண்ட் ஒரு பிகினரால் எடுத்த உடனே இந்த மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் இவ்வளோ நேரோ ஸ்பேஸ்லலாம் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்னா அவங்களோட கிராஸ்பிங் பவருமே ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொல்லிக் கொடுக்குறத அவர் கரெக்டாக கிராஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல அப்ளை பண்ணால் ரிசல்ட் இப்படி தான் வரும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். ஹவ் வி ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ், ஹவ் த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ.